Hi children, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது class 7 Maths கணித பிரகாஷ் chapter 1 large numbers around us 1.5 patterns and products. மல்டிப்ளிகேஷன்லயே சில பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கும், அதை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ மல்டிப்ளிகேஷன் ஷார்ட்கட் ஒன்று இருக்கு, அதை பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம 10, 100, 1000 அந்த நம்பர்ஸ்லாம் ஈஸியா மல்டிப்ளை பண்ணலாம், அது நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ 2 into 3 into 10 into இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம ஜஸ்ட் 2 0 இங்க 3 100க்கு 2 0, இங்க 10 அண்ட் இங்க 3 0 இருக்கு. அப்போ அந்த 3 0 இந்த ஜீரோஸ் நம்ம ஆட் பண்ணாலே போதும். இந்த 10, 100, 1000க்குலாம் எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கோ அது கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்றோமோ அந்த நம்பரோட அந்த ஜீரோஸ் ஆட் பண்ணா போதும், ஈஸியா மல்டிப்ளை பண்ணலாம். இந்த கான்செப்ட் தான் மல்டிப்ளிகேஷன் ஷார்ட்கட்டா இப்போ சொல்ல போறோம். ஸோ 116 into 5 இதை எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, இதுல வந்து ஜீரோஸே இல்லை இல்லையா. ஆனா இன் டர்ம்ஸ் ஆஃப் 10, 100, 1000 நம்ம வர வைக்கலாம். வர வச்சுட்டு அதுக்கப்புறமா ஈஸியா மல்டிப்ளை பண்ணலாம். எப்படி வர வைக்க முடியும்? இந்த 5 116 into 10/2 போடலாம். இப்போ இது 2 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 5 8 வரும். இப்போ 5 8 into 10 வந்து 0 ஆட் பண்ணா போதும், 580. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 284 into 25. 25 வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் 10ல போட முடியாது, ஏன்னா 2 டிஜிட் நம்பர். 100/4 போடலாம். இப்போ 824 into 100/4. இப்போ 4 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 206 வரும். இப்போ 20600 20,600. இந்த மாதிரி இந்த 25 5ங்கிற நம்பர்ஸ்லாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் 10, 100, 1000 அந்த மாதிரி மாத்த முடிஞ்சா மாத்திட்டு மல்டிப்ளிகேஷன் ஈஸியா போடலாம். Using the meaning of multiplication and division, can you explain why multiplying by 5 is same as dividing by 2 and multiplying by 10? ஓ into 5 நம்ம ஏன் divide by 2 and multiplying by 10 அந்த மாதிரி பண்ணாலுமே சேம் ஆன்சர் தான் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 10/2 சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? 2 டேபிள்ஸ்ல 2 5s. இப்போ இதோட சிம்பிளிஃபைடு ஆன்சர் 5. அதனால நம்ம சிம்பிளிஃபைடு ஆன்சர் ஆல்ரெடி இருக்கு, அதை வந்து எக்ஸ்பாண்டடா நம்ம இந்த மாதிரி போடுறோம். ஸோ தட் இன் டர்ம்ஸ் ஆஃப் 10ங்கிற அந்த வேல்யூ வரும். அதே மாதிரி தான் இங்க 25 இங்க 5க்கு தான் கேட்டிருக்காங்க. பட் 25 பாத்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் 100ல நம்ம ஈஸியா போடலாம். சில நம்பர்ஸ்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. 5 வந்து 10/2 எழுதலாம், 25 வந்து 100/4 எழுதலாம். இதே 50 வந்து 100/2 எழுதலாம், 100ல பாதி. இதே 500 இருந்தா 1000/2 எழுதலாம், 1000ல பாதி 500. அந்த மாதிரி சில வேல்யூஸ்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த மாதிரியான வேல்யூஸ் வச்சு நம்ம ஈஸியா மல்டிப்ளிகேஷனை பண்ணலாம். இங்க 5க்கு பதில் 10/2 போட்டாலும் ஆன்சர் வருதுன்னா இதோட சிம்பிளிஃபைடு ஆன்சர் வந்து 5 தான். அதனாலதான் இது 5ஆல பண்றதும் ஓகே அண்ட் 10/2ஆல பண்றதும் மல்டிப்ளை பண்றதும் சேம் ஆன்சர் தான் தரும். பேஜ் நம்பர் 14ல இருக்க ஃபிகர் இட் அவுட் क्वेश्चन. ஃபர்ஸ்ட் ஒன் 2 into 1768 into 50. இந்த क्वेश्चनல பாருங்க, 50 நம்ம எப்படி எழுதலாம்? 100ல பாதி தானே 50. அப்போ 100/2 எழுதலாமா? இப்போ 2 into 1768 into 100 divided by 2. 50க்கு பதில் 100 divided by 2 போட்டோமா? இப்போ 2 கேன்சல் ஆச்சுன்னா இந்த நம்பரோட என்ன நம்பரா இருந்தாலுமே into 100 10ல வரும்போது ஈஸியா மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா. ஸோ 176,800 அவ்வளவுதான் ஆன்சர். 1,76,800 தான் ஆன்சர். எவ்வளவு ஈஸியா முடிஞ்சிச்சு பாருங்க. இந்த நம்பர் ஃபுல்லா மல்டிப்ளை பண்றதுனா கஷ்டமா இருந்திருக்கும், ஆனா இப்போ ஈஸியா கேன்சல் பண்ணிட்டு முடிச்சிட்டோம். Second question, 72 into 125. 125 250 நமக்கு தெரியும், 1000/4. இப்போ 125ங்கிறது 250லயும் பாதி. இதுலயே புக்லயே ஹிண்ட் கொடுத்துட்டாங்க, 1000 divided by 8 தான் வந்து 125. அப்போ அந்த வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணா போதும். 72 into 1000 divided by 8. 8 டேபிள்ஸ்ல 72 வருமா? 9 சார். Answer is 9,000. எவ்வளவு ஈஸியா முடிஞ்சிச்சு பாத்தீங்களா. இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन, 125 into 40 into 8 into 25. இதுல 125 நம்ம 1000/8 எழுதலாம். வேற என்ன மாத்தி எழுதலாம்? இந்த 25 100/4 எழுதலாம். இப்போ 4 டேபிள்ஸ்ல 40 10s are கட் ஆகும் அண்ட் இங்க 8 8 கேன்சல் ஆயிடும். மீதி இருக்கிறது 10,100 தான். இதை மல்டிப்ளை பண்ணா 10க்கு ஒரு 0, 100க்கு 2 0, இங்க ஒரு 3 0, எல்லாமே சேர்ந்து 10 lakhs தான் ஆன்சர்.
Second question, calculate the products quickly. அதுவுமே 25 into 12. இதுல 25 நம்ம 100 by 4 மாத்தலாமா? 100 by 4 into 12. 4 tablesல 12s are 12 எப்போ வரும்? 4 3s are 12. இப்போ answer 300. Next 25 into 240. இதுலயுமே 25க்கு பதில் நம்ம 100 by 4 போட்டுக்கலாம். 240. இப்போ 24 வந்து 4 tablesல எப்போ வரும்? 6 இப்போ 6 0. ஏன்னா இங்க 240 இருக்கு இல்லையா, ஸோ 60. இப்போ இங்க 60 இன்டூ 100 பண்ணா இந்த 2 0 வந்துடும். இப்போ 6000. நெக்ஸ்ட் 250 இன்டூ 120. 250 எப்படி எழுதலாம்? 1000 by 4 எழுதலாமா? இன்டூ 120. 4 tables 12 எப்போ வரும்? 3. இங்க ஆல்ரெடி ஒரு 0 இருக்கு, ஸோ 30. 30 இங்க ஒரு 3 0. இப்போ 30,000 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 2500 into 12. 2500 எப்பவுமே 100 by 4 equal to 25. இந்த வேல்யூஸ் தான் ஞாபகம் வச்சுக்கணும். இதே 1000 by 4 250. இப்போ இங்க 2500 வருது. அப்போ அதோட வேல்யூ என்னவா இருக்கும்? இங்க ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். இங்க ஒரு 0 ஆட் ஆகுதா? அப்போ இங்க ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 10,000 divided by 4 தான் 2500. So 10,000 divided by 4. இந்த 2500க்கு பதில் 10,000 divided by 4 into 12. 4 tablesல 3s are 3. இங்க 4 0. 30,000. இப்போ லாஸ்ட் கொஸ்டின், 2 டேஷ் கொடுத்துட்டாங்க. ஆன்சர் வந்து 1 2 எத்தனை 0 இருக்கு? 7 zeros இருக்கு. இப்போ 12 crores. 12 crores வரணும். இப்போ ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணா 12 crores வரணும். என்ன பண்ணலாம்? 12 into 1 crore போடலாம். 7 zeros வரும். அப்படி இல்லைன்னா ஒரு 0 இங்க கட் பண்ணிட்டு இங்க போடலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேஸ்ல நம்ம இந்த ரெண்டு மல்டிப்ளிகேஷனை எழுத முடியும். இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா இந்த ஆன்சர் வர மாதிரி எழுத முடியும். How long is the product? In each of the following boxes, the multiplications produce interesting patterns. Evaluate them to find the pattern. Extend the multiplications based on observed patterns. இப்போ இந்த டேபிள்ல கொடுத்துருக்க வேல்யூஸ்ல நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சு அதுல என்ன பேட்டர்ன் இருக்குன்னு பார்க்கலாம். First 11 11s are 121. இதே 111 மல்டிப்ளை பண்ணா 1 2 3 2 1 வரும். மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆன்சர். நான் ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் போட்டுறேன். 1 2 3 4 3 2 1. இங்க என்ன பேட்டர்ன் வருது? இங்க 1 2 1 வருது. இங்க 1 2 3, அதாவது லைனா வருது. இங்க 1 2, நெக்ஸ்ட் 1 2 3, இங்க 1 2 3 4ன்னு லைனா வருது. அண்ட் இங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது அப்படியே ரிப்பீட் ஆகுது, ஒரு மிரர் மாதிரி. இங்க 2 இருந்தா இங்க 2, இங்க 1 இருந்தா இங்க 1. அதே மாதிரி இங்க 3 3 2 2 1 1. அப்போ ஒருவேளை இங்க 4 1க்கு பதில் 5 1 இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 5 வரைக்கும் போகும். இங்க 2 1 இருக்கிறதுனால 2 வரைக்கும் நிக்குது. இங்க 3 1 இருக்கிறதுனால 3ல நிக்குது. இங்க 4, இங்க 4. அப்ப இங்க வந்து 5 1 2 3 4 5. இதுக்கு அடுத்து இதோட மிரர் மாதிரி இங்க இருக்க நம்பர் எழுதணும். 4 3 2 1. ஸோ இதுதான் ஆன்சரா இருக்கும். வேணும்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு பேட்டர்ன், 66 into 61 4026. 666 into 661 440226. 6666 into 6661. அதோட ஆன்சர் 440226. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க 4026 வருது. இங்க வந்து 2 தடவை 4 வருது, ஒரு தடவை 0, 2 தடவை 2, அப்புறம் 6. இங்க 3 தடவை 4, ஒரு தடவை 0, 3 தடவை 2, அப்புறம் 6. அப்போ 6ல முடியுது அண்ட் நடுவுல ஒரு 0 வருது. அண்ட் இந்த பக்கம் 4 அண்ட் இந்த பக்கம் 2. அது எத்தனை தடவை வருதுன்னு பாத்தீங்கன்னா இங்க 2 டிஜிட் நம்பருக்கு ஒரு தடவை வருது, 3 டிஜிட் நம்பருக்கு 2 தடவை வருது, இந்த 4 டிஜிட் நம்பருக்கு 3 தடவை வருது. ஒன்னு லெஸ்ஸா வருது. ஒருவேளை இதோட பேட்டர்ன் பாருங்க, இங்க 4 தடவை இருக்கா, இங்க 5 தடவை எழுதுறோம். அதே மாதிரி இங்க 3 6 இருக்கா, இங்க 4 6 எழுதிட்டு 1 போடுறோம். அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? 4 4 4
4. இந்த 5 டிஜிட் இருக்கா, இங்க 4 டிஜிட் 4 போடுறோம். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு தடவை 0, இங்க 4 தடவை 4 போட்ட மாதிரி இங்க 4 தடவை 2 போடணும். அதுக்கப்புறமா 6ல முடியும். ஒரு 6 தான் வருது எல்லாத்துலயும். ஸோ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் அதுல இருந்து பேட்டர்ன் கண்டுபிடிச்சு இதோட வேல்யூ எழுதணும். இது கால்குலேட்டர்ல வேணா போட்டு பாருங்க, கரெக்டா வரும். இப்போ நெக்ஸ்ட் பேட்டர்ன் 3 into 5 equal to 15, 33 into 35 equal to 1155, 333 into 335 equal to 11555. இப்போ இதுல இருக்க பேட்டர்ன் என்ன, 3 into 5 15 தெரியும், 33 into 35 இங்க என்ன வருது, 1 5 டபுள் ஆகுது, இங்க ட்ரிபிள் ஆகுது. அப்போ இதோட பேட்டர்ன் கண்டினியூ பண்ணனா இங்க 2, இங்க 1, இங்க 2, இங்க 3, அப்போ இங்க 4 தடவை 3 எழுதணும். அதே மாதிரி இங்க 35 வருது, இங்க 335 வருது. இப்போ இங்க 3335 போடணும். இங்க 1 2 3ன்னு 3 இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ இங்க ஆன்சர் என்னவா இருக்கும், 4 டிஜிட்ஸ் இருக்கு, அப்போ 41 போடணும். அப்புறம் இங்க 3 5 வருதா, அப்போ இங்கேயுமே 4 தடவை 5 போடணும். இங்க நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் 2 இருக்கும் போது 2 தடவை ரிப்பீட் ஆகுது, இங்க 3 இருக்கும் போது 3 தடவை ரிப்பீட் ஆகுது, இங்க 4 இருக்கும் போது அப்போ நம்பர்ஸ் 4 தடவை ரிப்பீட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் பேட்டர்ன் இதுல பாத்தீங்கன்னா 101 101 10201 இருக்கு. இங்க 102, இங்க 103. அப்போ இதோட பேட்டர்ன் என்ன இருக்கும், 104 into 104 இருக்கும். நெக்ஸ்ட் நம்பர் தான் வருது, அதோட ஸ்கொயர் நம்பர்ஸ் தான் இங்க இருக்கு. 101 101 சேம் நம்பர் தானே மல்டிப்ளை பண்றாங்க, அப்படி பண்ணா அது பேர் ஸ்கொயர், அதாவது 101 ஸ்கொயர்னு சொல்லலாம், இதை 102 ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்றாங்க, அதோட வேல்யூஸ் எப்படி வருது பாருங்க. 1 plus 1 2, இங்க 2 plus 2 4, இங்க 3 plus 3 6, இங்க 4 plus 4 8, அப்படி போட்டு பார்க்கலாமா, 108. அதே மாதிரி இங்க இருக்க நம்பர் பாத்தீங்கன்னா 01 வந்து 1 ஸ்கொயரோட வேல்யூ, 2 வந்து 4 வந்து 2 ஸ்கொயரோட வேல்யூ, 9 வந்து 3 ஸ்கொயரோட வேல்யூ, அண்ட் 4 ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன 16. இப்போ 104 ஸ்கொயர் செக் பண்ணி பாத்தீங்கன்னா 10,816 வரும். இப்போ இதோட பேட்டர்ன் எப்படி சொல்லலாம்னா 1 0, அதுக்கப்புறம் இங்க வர நம்பர் வந்து இங்க என்ன நம்பர் ஆட் ஆகுதோ அதை நம்ம ஆட் பண்ணோம். 1 இருந்துச்சுன்னா 1 plus 1 2, இதே 2 இருந்துச்சுன்னா 2 plus 2 3, 3 இருந்துச்சுன்னா 3 plus 3 6, 4 இருந்துச்சுன்னா 4 plus 4 8, 5 இருந்துச்சுன்னா 5 plus 5 10 வரும். இப்போ 2 டிஜிட் நம்பரா இருக்கிறதுனால எப்படி போடணும்னா இந்த இடத்துல 0, இங்க வந்து 1, அதாவது இங்க 10 போடணும். இங்க ஒரு டிஜிட் தான் இருக்கிறதுனால அந்த 1 பேலன்ஸ் இங்க வந்துடும். ஸோ 1 0 வராது, அதுக்கு பதில் 1 1 0 வரும். அதுக்கப்புறம் இங்க வந்து 5 ஸ்கொயர் 25, இங்க வர நம்பர்ஸ் எல்லாம் இந்த 2 டிஜிட் நம்பர்ஸ் எல்லாம் இந்த நம்பரை ஸ்கொயர் பண்றது, 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர்னு. இப்போ 5னா 1 1 0 2 5னு வரும். அதே மாதிரி 106னா 1 6 2 தடவை பிளஸ் பண்ணணும், 6 plus 6 12, அப்போ இங்க 12 வரும். அதுக்கப்புறம் 6 ஸ்கொயர் பண்ணா 36, ஸோ 36, அப்போ 11,236 தான் 106 ஸ்கொயரோட ஆன்சர். இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வச்சு மல்டிப்ளிகேஷன் நம்ம ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். Observe the number of digits in the two numbers being multiplied and the product in each case. Is there any connection between the numbers being multiplied and the number of digits in their product? இப்போ ரெண்டு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்றோம், அதுக்கு இப்போ இது வந்து ஒரு 2 டிஜிட் நம்பர் வச்சுக்கலாம், இதுவும் ஒரு 2 டிஜிட் நம்பர். இப்போ ரெண்டு 2 டிஜிட் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு எத்தனை டிஜிட் நம்பர் வரும் அந்த மாதிரி பார்க்க சொல்றாங்க. இப்போ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன் டூ நம்பர்ஸ் பீயிங் மல்டிப்ளைட் and their product in each case. Is there any connection between the numbers being multiplied and the number of digits in their product? இந்த ப்ராடக்ட்ல இருக்க நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ்க்கும் நம்ம மல்டிப்ளை பண்ற ரெண்டு நம்பருக்கான நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது வந்து m நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அண்ட் இது வந்து n நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். அப்போ அதோட ப்ராடக்ட்ல எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ்ல ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா m plus n minus 1 or m plus n digits. Yes, there is a connection.
ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது என்னன்னா, இஃப் யூ மல்டிப்ளை m டிஜிட் நம்பர் பை n டிஜிட் நம்பர், m டிஜிட் இருக்க ஒரு நம்பரையும் n டிஜிட் இருக்க ஒரு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா, ரெண்டுமே சேமாவும் இருக்கலாம். இப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வரும் பாத்தீங்கன்னா m plus n minus 1 நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ், இல்லைன்னா r m plus n டிஜிட்ஸ், எப்படி வேணாலும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 2 டிஜிட் இங்க 3 டிஜிட்னா ஃபார் த ப்ராடக்ட் என்னவா இருக்கும், m plus n என்ன 2 plus 3 5. அப்போ ஒன்று 5 டிஜிட்டா இருக்கும், இல்லைன்னா m plus n minus 1. m plus 1 5, அதுல 5ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 4. இப்போ 4 டிஜிட்டா இருக்கலாம். ஒன்று 5 டிஜிட்டா இருக்கணும், இல்லை 4 டிஜிட்டா இருக்கணும் அந்த ப்ராடக்டோட ஆன்சர். ஒரு எக்ஸாம்பிள் செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ 2 2 டிஜிட் நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாம். ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பர் வந்து 10. இப்போ 10 into 10 வந்து 100. இப்போ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் என்னவா இருக்கும், m plus 1. அப்போ 2 plus 2 4. 4 டிஜிட் இருக்க ஆன்சர் இல்ல. இன்னொரு ஆப்ஷன் என்ன, m plus n 2 plus 2 minus 1. இப்போ 4 minus 1 3. 3 டிஜிட் இருக்க ஆன்சர் எஸ். m plus n நம்பர் ஆஃப் டிஜிட்ஸும் வரலாம், m plus n minus 1 நம்பர் ஆஃப் டிஜிட்ஸும் வரலாம். இப்போ லார்ஜஸ்ட் டிஜிட் போட்டு பார்க்கலாமா? 99 into 99, ஆன்சர் வந்து 9801 வரும், which is a 4 digit number. இப்போ m plus n number of digits இங்க வருது. இது ஒரு 2, இது ஒரு 2, ஆன்சர் வந்து 4 digit number. இப்போ ரெண்டுமே 2 digit நம்பர் தான், பட் இங்க வந்து 3 டிஜிட்ல ஆன்சர் வருது, இங்க 4 டிஜிட்ல ஆன்சர் வருது. அதனாலதான் நம்ம m plus n minus 1 நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வரும், இல்லைன்னா m plus n டிஜிட்ஸ் வரும். அது ரெண்டுத்துல எது வேணா வரலாம்னு கன்க்ளூட் பண்றோம். Roxy says that the product of 2-digit numbers can only be 3 or 4-digit number. Is she correct? 2-digit நம்பரை ரெண்டு 2-digit நம்பரை நம்ம ப்ராடக்ட் பண்றோம். 2 2s are இல்ல, the number of digits. பட் 2-digit நம்பரை நம்ம ப்ராடக்ட் பண்றோம். அப்போ அதோட ஆன்சர் வந்து ஒன்று 3 இருக்கும், இல்லைன்னா 4 டிஜிட் நம்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது கரெக்டா? இப்பதான் நம்ம பார்த்தோம். m plus n இல்லைன்னா m plus n minus 1 நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஆன்சர் வரும். அப்போ 2 plus 2 4, 2 plus 2 minus 1 3. இப்போ 3 or 4 தான் ஆன்சர் வரும். கரெக்டா? அது ஒரு எக்ஸாம்பிளோட இப்பதான் பார்த்தோம். ஸோ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. நெக்ஸ்ட் மறுபடியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Should we try all possible multiplications with 2-digit numbers to tell whether Roxy's claim is true, or is there any better way to find out? இப்போ எல்லா ஆப்ஷன்ஸும் இப்போ 10 11 12 எல்லா ஆப்ஷன்ஸும் 99 வரைக்கும் செக் பண்ணணுமா, இல்ல வேற ஏதாவது பெட்டர் வே இருக்கா நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு இது கரெக்ட் தான் அப்படின்னா நம்ம செக் பண்ணோம் இல்லையா, 10 பார்த்தோம் 99 பார்த்தோம், அந்த மாதிரி ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பர் அண்ட் லார்ஜஸ்ட் 2 டிஜிட் நம்பர் செக் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட் வந்து எத்தனை டிஜிட் நம்பர் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். She explains her reasoning. We want to know about number of digits in the product of 2-digit numbers. To know the smallest such product, I took 10 into 10. அப்போ 2-digit நம்பரோட அந்த ப்ராடக்ட் எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, 10 into 10 ஸ்மாலஸ்ட் 2-digit நம்பர் எடுத்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறாங்க. அதோட ஆன்சர் என்னவா இருக்கு, 100, which is 3-digit நம்பர். அதுக்கு அடுத்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம 99 கண்டுபிடிச்சோம் இல்லையா லார்ஜஸ்ட், அதுக்கு பதில் 3-digit நம்பர் ஸ்மாலஸ்ட் 3-digit நம்பர் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அதோட ஆன்சர் என்ன வருது, 10,000, which is 1 2 3 4 5 digit வருது. பட் நமக்கு வந்து 2-digit நம்பர் தானே தேவை. அப்போ இதுக்கு கம்மியா தான் நமக்கு 99 ஆன்சர் வரும். இப்போ ஸ்மாலஸ்ட் 3-digit நம்பர் ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணா ஒரு 5-digit நம்பர் வருது. அது வந்து ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர் வருது. அப்போ 2-digit நம்பர் ஆட் பண்ணா கண்டிப்பா இதை விட கம்மியா தானே வரும் ஆன்சர். ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பரை விட கம்மியானா அது 4-digit நம்பரா தான் இருக்கும். ஸோ ஸ்மாலஸ்ட் 2-digit நம்பரோட ப்ராடக்டோட ஆன்சர் வந்து 3-digit இருக்கும், அண்ட் இல்லைன்னா 4-digitவும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம 99க்கு பண்றதுக்கு பதில் அவங்க ஸ்மாலஸ்ட் 3-digit கண்டுபிடிச்சு அதுக்கு கம்மியா தான் இருக்கும். அப்போ அது 4-digit சொல்றாங்க. ஸோ இது புரிஞ்சுதான் ஒன்னு இப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா ஈஸியா 99 கூட மல்டிப்ளை பண்றது கஷ்டம் இல்லையா, அதுக்கு பதில் ஸ்மாலஸ்ட் 3-digit பண்ணா நமக்கு வர ஆன்சர் ஒரு ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர், அதை விட கம்மியானா கண்டிப்பா அது 4-digit நம்பரா தான் இருக்கும். நம்மளோட ஆன்சர் வில் பி 3-digit நம்பர் இல்லைன்னா 4-digit நம்பர். அந்த ப்ராடக்டோட ஆன்சர் ஒன்று 3 and 4-digit தான் இருக்கும் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். Can multiplying a 3-digit number with another 3-digit number give a 4-digit number?
ரெண்டு 3 டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணா 4 டிஜிட் நம்பர் வருமான்னு கேக்குறாங்க. m plus n ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? m plus n minus 1 ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்போ 3 plus 3 6, இங்க 3 plus 3 minus 1 5. அப்போ 4 டிஜிட் நம்பர் வருமா? வராது. ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு 5 டிஜிட்டா இருக்கணும், இல்லைன்னா 6 டிஜிட்டா இருக்கணும். ஸோ இது வந்து ராங். ஸோ இந்த ஃபார்முலா வச்சும் சொல்லலாம், இல்லைன்னா ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர் வந்து 100, மல்டிப்ளை பண்ணா 10,000. ஆன்சர் வந்து 1 2 3 4 5. 5 டிஜிட் நம்பர் வருது. நமக்கு என்ன வரணும்? நம்ம லார்ஜஸ்ட் கண்டுபிடிக்க தேவையில்ல. இதுக்கு மேல அதிகமானாவே 5 6 தான் போகும். அப்போ ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர் பண்ணாவே 5 டிஜிட் நம்பர் தான் வருது. இப்போ 4 டிஜிட் நம்பர் வரதுக்கு சான்ஸே கிடையாது. Can multiplying a 4 digit number with a 2 digit number give a 5 digit number? 4 digit number with 2 digit number multiply பண்ணா ஆன்சர் 5 digit number வருமான்னு கேக்குறாங்க. இதுல போட்டு பார்க்கலாமா? m plus 1 வந்து 4 plus 2 6, m plus n minus 1 4 plus 2 minus 1 which is 5. அப்போ 5 digit number வர சான்ஸ் இருக்கு. இதுக்கு ஆன்சர் yes. Yes, we can get 5 digit number when multiplying 4 digit number and a 2 digit number. Observe the multiplication statement below. Do you notice any patterns? See if this patterns extends for other numbers also. கீழே இருக்க மல்டிப்ளிகேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்து அதில் ஏதாவது பேட்டர்ன் இருக்கா, அது மற்ற மல்டிப்ளிகேஷன்ஸ்க்கும் சூட் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 1 டிஜிட் நம்பர் மல்டிப்ளைட் பை இன்னொரு 1 டிஜிட் நம்பர், அப்போ ஆன்சர் 1 or 2 இருக்கும். ஆன்சர் வந்து 1 டிஜிட்டா இருக்கும், இல்லைன்னா 2 டிஜிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? 1 plus 1 இல்லைன்னா 1 plus 1 minus 1. 1 plus 1 வந்து 2, இல்லைன்னா அதுல இருந்து மைனஸ் 1 பண்ணா 1. அப்போ 1 or 2 கரெக்ட். m plus n, இன்னொன்னு m plus n minus 1. இந்த வேல்யூல இருந்து ஒன்னு மைனஸ் பண்ணா போதும். 1 plus 1 2, அதுல இருந்து ஒன்னு மைனஸ் பண்ணா 1 கரெக்ட். ஓ 2 டிஜிட் நம்பர் அண்ட் இன்னொரு 1 டிஜிட் நம்பர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் 2 or 3ன்னு சொல்றாங்க. கரெக்டா? 2 plus 1 3, அதுல இருந்து ஒன்னு மைனஸ் பண்ணா 2 கரெக்ட். இப்போ 2 டிஜிட் நம்பர் இன்டூ இன்னொரு 2 டிஜிட் நம்பர் ஆன்சர் 3 or 4 கரெக்டா? 2 plus 2 4, அதுல இருந்து ஒன்னு மைனஸ் பண்ணா 3. இப்போ கரெக்ட். இங்க ஏன் 2 plus 2 பண்றதுன்னு தெரியுதா? m plus n அண்ட் அதுல இருந்து ஒன்னு மைனஸ் பண்றது வந்து m plus n minus 1 இல்லையா? ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆன்சர்ஸ் வர்றதுக்கு, அதனால இது பண்றோம். நெக்ஸ்ட் 3 digit number into 3 digit number ஆன்சர் 5 or 6 கரெக்ட். 3 plus 3 6, அதுல இருந்து ஒன்னு மைனஸ் பண்ணா 5. நெக்ஸ்ட் 5 digit number into 5 digit number. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் இருக்கும்? 5 plus 5 10 or அதுல இருந்து ஒன்னு மைனஸ் பண்ணா 9. இப்போ 9 or 10 தான் ஆன்சர். 8 into 3, 8 digit number into 3 digit number ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் 8 plus 3 11, அதுல இருந்து ஒன்னு மைனஸ் பண்ணா 10. அப்போ 10 or 11. நெக்ஸ்ட் 12 digit number into 13. இப்போ 13 plus 12 15 25. 25 digits ஆன்சர் வரும். அப்படி இல்லைன்னா 24 digitல ஆன்சர் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.